பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று இந்த மண்ணிலே இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் குரல் எழுந்திருக்கிறது. ஒரு புறத்தில் புத்தர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே இருந்து இதே சனாதனத்தை எதிர்த்து வேதத்தை எதிர்த்து அவர் குரல் எழுப்பினார் என்றால் அந்த குரலை குரலாக பிரதிபலித்தது நம்முடைய திருக்குறள். இப்படி நமக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது, நமக்கென்று ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கிறது, இலக்கிய மரபு இருக்கிறது. இவற்றையெல்லாம் எப்படி அபகரிக்கலாம்? ஏன்னா ஆரியம் எப்போதுமே ஐயா ஆசிரியர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள், அவர்கள் ஒன்று எதிர்த்து அழிக்க மிரட்டி அழிக்க முற்படுவார்கள். சாம பேத தான தண்டம் எல்லா முறைகளையும் பின்பற்றலாம் என்பது அவர்களுக்கு இருப்பது தானே. அதனால் சமாதானம் பேச முயற்சி பண்ணுவான், இல்லை 2 பேருக்கு இடையில மித்திரபேதத்தை உருவாக்கி பண்ண முயற்சிப்பான், இல்லைனா தண்டம் விதித்து தண்டனை சேர்ந்து முயற்சிப்பான். சாமபேத தான தண்டம் எல்லா முறைகளையும் பணத்தை கொடுத்து தானம் கொடுத்து ஏதாவது ஆளை சரி கட்டி ஏதாவது ஒன்று கொடுத்து பூதானம் கோதானம் சொர்ணதானம் அன்னதானம் கன்னிகாதானம் ஏதோ ஒரு தானத்தை கொடுத்து எப்படியாவது சமாளித்து ஆளை இழுத்துட்டு வந்தனால ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவை எவற்றுக்கொள்ளும் அடங்காமல் இந்த இயக்கம் தொடர்ச்சியாக இந்த குரலை மிக வலிமையாக ஒழித்து கொண்டிருக்கிறது என்கிற போது அவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே அப்படி பேசுகிறவர்களெல்லாம் மிரட்டி பார்க்கலாம் என்று பார்த்தார்கள். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஆண்டாள் குறித்து எழுதிய உடனே கொதித்து எழுந்தார்கள். ஆண்டாள் எல்லாம் நம்ம ஐயா அதிரடி அன்பழகன் இருக்கிறார்கள், தமிழ்நாடு முழுக்க கிழித்து தொங்க விட்டிருக்கிறார். இருக்கிற இதிகாசங்களை புராணங்களை பக்கம் பக்கமாக எடுத்து அம்பலப்படுத்தி இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அப்படி பேசக்கூடியவர்களில் ஒரு ஆளாக கருதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மிரட்டலாம், மிரட்டி பணிய வைக்கலாம் என்று கருதினார்கள்.